குழந்தையே, இன்று அப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் சொல்கின்ற இவர் இல்லத்தில் நீ சென்றாயானால் உனக்கு அவப்பெயர் வருவது உறுதி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ சரியாக கவனிக்காமல் இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களும், இத்தனை நாளும் உனக்கென இருந்து உனக்கு கொடுத்த பல விஷயங்களை நீ நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துரைக்கிறேன் என்றால், அதிலும் ஒருவரை பற்றி நான் குறை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மையினை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் ஒருபோதும் யாரை பற்றியும் குறை சொல்வது கிடையாது. எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாகத்தான் நினைப்பார்கள். தவறு செய்தாலும் திருத்தி நல்லபடிக்க வேண்டும் என்றுதான் தெய்வம் நினைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த ஒருவர் இல்லத்தில் நீ சென்றாய், உனக்கு அவப்பெயர் வந்துவிடும் என்று உன் அப்பன் நான் சொல்கிறேன் என்றால் இதை நீ நிச்சயமாக இந்த நொடி கவனிக்க வேண்டும். யார் உன்னோடு இருந்து உனக்கு பெரும் கஷ்டங்களை எல்லாம் தருகிறார்கள் என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன், உனக்காக நான் வருகின்றேன். இதையெல்லாம் தெரிந்தும் புரிந்தும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த அப்பன் அன்பினால் நல்வழிக்கு கொண்டு வந்துவிடும். நல்ல பெயரை எடுப்பது எத்தனை கடினமான விஷயம், அதோ அளவு கெட்ட பெயரை எடுப்பது எளிதான விஷயம். ஒருவருக்கு கெட்ட பெயரை சூட்டி பட்டம் கட்டி விட்டு விடுவார்கள். நீ எவ்வளவுதான் இதைத்தான் செய்யவில்லை என்று சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால் அப்பன் சொல்வதில் இருக்கின்ற விஷயம் என்ன என்பதை குறித்து கொண்டு இதனை உடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டு நான் அடித்து சொல்லும் பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று, இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய சோதனைகள் வரப்போகிறது என்று, இதையெல்லாம் தாண்டி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து விட முடியாத அளவிற்கு இவர்களின் இல்லத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கு நீ சென்று வரும் பொழுது உனக்கு சேர்ந்தும் அந்த அவப்பெயர் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த நல்ல பெயரை ஒரு நொடியில் கெடுக்க பார்த்து விடாதே என் பிள்ளையே. பழக்கம் என்பது ஒருவரின் நல்ல எண்ணங்கள் பொறுத்துதான் அவர்களோடு வர வேண்டும். பேசி பழகுவதற்காக நமக்கு எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லவா? அப்படியெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ வாழ நினைக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு எந்நாளும் தொடர்ந்து பயணிக்கின்ற இந்த அப்பன் உன்னை விட உன் வாழ்க்கை பற்றி எனக்கு நன்கு தெரியும். யார் யார் உன்னோடு எதற்காக பழகுகிறார்கள், யார் யார் மனதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அவர்களை நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தினால் அவர்கள் அடைய நினைப்பது என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகளின் பொய் இருக்குமா என்ன? ஒருவரை அத்தனை எளிதில் நான் மட்டும் தாண்டி விடுவேன் என்று இவர்கள் செய்கின்ற காரியம், அப்படி இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என் பிள்ளையை
ஒருவருடைய இல்லத்தின் புதிதாக நீ செல்லத் தொடங்கி இருக்கின்றாய். இது புதிதாக உனக்கு வந்த ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தை நீ கடைசி வரையிலும் கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்களுடைய நடவடிக்கை அப்படி மிகவும் அதிகமான அன்பு செலுத்தி உன்னுடைய நட்பை வசமாக்குவர். உன்னை எங்கு சென்றாலும் அழைத்து செல்வார்கள். உன்னை விட்டால் தனக்கு வேறு யாரும் இல்லை என்பது போல உன்னோடு சுற்றி வருவார்கள். சில நாட்கள் செல்ல செல்ல உதவிகளை எல்லாம் கொடுப்பார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது இந்த பழக்கத்தில் இருந்து அதிகமாக இருக்கின்ற தருணத்தில் நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற தருணங்களில் மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை யாரும் அவமதித்து விட முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியாது. இந்தோடு உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக மாறும். உன்னை எந்த எல்லைக்கு கொண்டு சேர்த்து விடலாம் என்று இவர்கள் பழக்கத்தினால் உன்னை மாற்றிவிட நினைக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே. இவர்கள் நட்பை நிறுத்திவிட வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் நீ சொல்வது எல்லாம் சரி. அவ பெயர் எதனால் ஏற்படும்? கெட்ட பெயர் எனக்கு எதனால் கிடைக்கும் என்று நீ என்றென்றும் கேட்கின்றாய். என் பிள்ளையே, அப்பன் ஒன்றை சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கிறாய் நீ மட்டும்தான் இவர்களோடு இப்படி பழகி கொண்டு இருக்கின்றாய், பிரச்சனைக்கு வந்து வெளியேறியே இருக்கிறாய் என்று. அது கிடையாது. அவர்களின் பழக்கமே இதுதான் என்ற விஷயம் இப்படித்தான் இருக்கும். யாராவது ஒருவரை புதிதாக தன் இல்லத்துக்குள் அழைத்து வருவது, நட்பென்று பெயரில் அவர்களோடு நல்லபடியாக பழகுவது, 2 பேர் அவரவர் வீடுகளுக்கு வந்து செல்வதுமாக இருந்தார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே இருக்காது. அவர் யாரோ இவர் யாரோ என்பது போல இவர்கள் இல்லத்துக்கு நுழையும் பொழுது அங்கு வெளியில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்னவாக இருக்கும் தெரியுமா? இது எத்தனை நாட்களுக்கு, இதையெல்லாம் எத்தனை நாள் தொடரும் என்பதுதான் அவர்கள் பேசுகின்ற முதலாவது வார்த்தையாக இருக்கும். இப்படி ஒரு வார்த்தையை என் பிள்ளை கேட்க இந்த அப்பன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஒருபோதும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என் பிள்ளையை பார்த்து யார் என்ன சொன்னாலும் அதில் எனக்கு சம்மதம் வரவில்லை அல்லவா? அதனால்தான் இந்த அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற, உனக்கு என்றென்றும் நிறைவாக இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து உனக்கு நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் போதும். முடியாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும். சோதனைகள் கொடுத்தவர்களுக்கு, இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்தவர்களுக்கு சர்வ நிச்சயமாக உன்னை விட்டு விலகி செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அது போதும். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை இதற்காக கலங்கி விடாதே. என்ன நடந்தாலும் இதற்காக நீ வேதனைப்படாதே. இந்த அப்பன் நான் சொன்னது போல மேலும் மேலும் பல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வரும். மேலும் மேலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல பெயர் துரோகத்தை செய்தது கிடையாது. என் குழந்தை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்தது கிடையாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை என்றென்றும் நிறைவாக மீட்டெடுப்பாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இது போன்ற ஒரு பிரச்சனைக்குள் தானாகவே சென்று நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் இந்த அப்பன் நினைக்கின்றேன். என் பிள்ளையே, இனிமேல் எதை நினைத்து என் குழந்தை நீ சென்று ஒருவரின் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ, உன்னுடைய மனதை
தவறாக பாதைக்கு செலுத்தி விடாதே. அப்பன் இந்த அளவிற்கு இறங்கி வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக இதனுடைய ஆழமான கருத்தை நீ ஒருபோதும் தவற விடாமல் நடக்காமல் நீ பார்த்து கொண்டாலே போதும். நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு இருக்கின்ற நல்ல மாற்றங்களை என்றென்றும் நான் உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதற்காக என் குழந்தை கலங்காமல், எந்த நிலையை கண்டும் வருத்தப்படாமல் உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து விடும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும்? உன்னை சுற்றி வருகின்ற பொழுதெல்லாம் நீ இதையெல்லாம் நினைத்து கண்களை கண்ணீர் வடிக்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்றேன். என்ன நிலை வந்தாலும் உனக்கு ஆறுதலாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன்னை வந்து சேர்வதனை நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய். அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுக்க போவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே போகின்றாய். இனி என்ன நடந்தாலும் அதில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய பழகு. இனி என்ன சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து நீ தயாராக இருக்க பழகு. அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளும் என்ன நல்ல வழியை இவர்கள் பழக்க மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை இதை உதறிவிட்டு செய்ய முன்னே நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக மாறும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு உண்மையாக நிச்சயமாக உன் கண் முன்னால் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் சொன்ன வார்த்தைகள் என் பிள்ளை மனதில் பதிந்திருந்தால் இது போன்று யாருடைய இல்லத்திற்கும் என் பிள்ளை நீ செல்ல மாட்டாய். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.